பேக் பெஞ்ச் ஆள் எப்படி? ப்ராப்பர் படிப்ஸ். படிப்ஸா? ஆஹா, எத்தனை பேர் படிப்ஸிங்க? Few people are raising their hands. எத்தனை பேர் பேக் பெஞ்சர்ஸ்? கூடிய சீக்கிரம் it is genuinely a different kind of film. ரிலீஸ் எப்போன்னு வாங்க. கண்டிப்பா சீக்கிரமா பண்ணிடலாம். சரி, ரிலீஸ் நாள் வந்து காலேஜ்க்கு ஆஃப் கொடுப்பீங்களா? ஹாலிடே. நீங்க சொன்னா கொடுத்துருங்க. ஹாலிடே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Welcome the cute and stunning Kalyani Priyadarshan. How are you? It's been so long. I'm fine. How are you? Good. மேடம் நான் கூட ஃபைன் மேடம். நல்லா இருக்கேங்க. சாரி உங்களை பார்க்கல. பரவாயில்லைங்க, நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் ஒருத்தர் அந்த மைக் எடுத்துட்டு வந்து யாருக்குமே கொடுக்கல. என்கிட்ட கேட்டு நீங்க கொடுத்துடாதீங்க, நான் தான் போய் கொடுப்பேன்னு ஓடி வந்திருக்காரு. Yes. அவ்வளவு பிடிக்கும் இங்க இருக்க அத்தனை பேருக்கும். love உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்க போய் ஒரு வாட்டி ஹாய் சொல்லிட்டு வந்துருங்க. ஹாய். Hi guys. You know, there's a funny story. Genie shoot பண்ற டைம்ல ஐஸ்ரீ சார் வந்து மா நம்ம காலேஜ்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடக்குது, நீங்க வந்தீங்கன்னா எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா பசங்களா ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொன்னாரு. நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் ஷோர் சார்னு சொன்னேன். ஆனால் கரெக்டாக அந்த நாள் 2 வருஷம் முன்னாடி அந்த நாள் வந்து ஷூட் ஒரு 3 o'clock வரைக்கும், மார்னிங் 3 o'clock வரைக்கும் போச்சு. ஸோ ஐ கால்ட் ஹிம் அப் அண்ட் ஐ செட் சார் சாரி, ஷூட் டிலேனால என்னால் இன்னைக்கு வர முடியாது, பட் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறப்போ நான் எங்கே இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னேன். 2 வருஷம் கழிஞ்சு அவர் இப்போதாங்க என்னை கூப்பிட்டுருக்காரு. அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஐ லவ்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஐ எம் ஸோ ஜாய்ட். ஐ குடன்ட் see the badge 2 years ago. I'm glad. எல்லாத்துக்கும் அதோட ஒரு நேரம் இருக்கு. You guys were the people I was supposed to meet. I'm so happy. I love you all. கல்யாணி எப்படின்னா a girl next door, happy go lucky girl, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. எப்படி இப்ப காலேஜ்ல எல்லாம் எப்படி நீங்க ரொம்ப ஸ்டூடியஸா இல்ல பேக் பெஞ்ச் ஆள் எப்படி? ப்ராப்பர் படிப்ஸ். ப்ராப்பர் படிப்ஸா? ஆஹா, எத்தனை பேர் படிப்ஸிங்க? எத்தனை பேர்? At least few people are raising their hands. எத்தனை பேர் பேக் பெஞ்சர்ஸ்? நீ எப்படி பேக் பெஞ்சர் கேட்டீங்களோ அவங்க தான் இங்க கல்ச்சரல்ஸ்ல ஃப்ரண்ட்ல உட்காருவோம். அதனால நாங்க எல்லாருமே பேக் பெஞ்சர்ஸ் தான். நீங்க என்ன படிச்சீங்க ஃபர்ஸ்ட்? நான் காலேஜ்ல ஆர்கிடெக்சரல் டிசைன் படிச்சேன். ஐயோ, இதெல்லாம் படிக்கணும்னாலே கண்டிப்பா படிப்பாளியா தான் இருக்கணும். ஃபுல் டிசைனிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, மேக்ஸ், இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்ப இனிமே உங்களை படிப்பு சம்பந்தமா எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். திருப்பி நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு பதில் தெரியாது. இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இது மாதிரிலாம் கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும்போது நீங்க மேல வந்து எல்லாம் இதுல டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? எல்லாத்துலயும் கலந்துப்பீங்களா இல்லையா? இல்ல, so this is the one thing that's different. I studied in America. அங்க வந்து கல்ச்சுரல்ஸோட கல்ச்சரே இல்ல. You guys, whoever thought they wish they went abroad and studied, in the feeling அங்க வரவே வராது. I'm telling you. ஆஹா, மிஸ் பண்ணிட்டீங்களே. எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். And I get to relive it இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. சோ இந்த மாதிரி அப்பப்போ கெஸ்ட் வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடும்ல. அவங்க சொல்றத பார்த்தா நம்மலாம் தான் டார்லிங் பிளஸ்ட். அமெரிக்கால போய் காலேஜ் படிக்கிறது முக்கியம் இல்ல, பல்லாவரம்ல படிச்சாலும் இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கணும். அதுக்கு இப்படி வைபா இருக்கணும். அததான் அவங்களும் சொல்றாங்க. அமேசிங். பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே வரல. எங்க காலேஜுக்கு வாரம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலேஜ், நாங்க அவ்வளவு ஜாலியா இருப்போம். லக்கி ஃபெலோஸ். சூப்பர். சோ அண்ட் சூப்பர் ஹீரோ, சூப்பர் விமன், வண்டர் விமன் அப்படின்ற மாதிரி என்ன டைட்டில் வேணா உங்களுக்கு கொடுக்கலாம். ஆமா, நீங்க கீகி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, லோக்கல்ல வந்து பயங்கரமா பண்ணி வேற லெவல்ல இதா இருக்கு படம். சோ சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைக்குது, அதாவது லைஃப்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி சூப்பர் பவர் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுவீங்க? I've always said this, teleportation தான் என்னோட, I mean like ஒரு dream wish if I ever had a wish. ஏன்னா ஷூட் எப்பவுமே வந்து வேற வேற லொகேஷன்ல இருக்கும்.
ஷூட் கழிஞ்சு வீட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா I'll be very happy. இல்ல அது டெலிபோர்டேஷனால தான் ஐ மீன் அந்த ஒரு பவர் இருந்தால் தான் வரும். அதனால ஆமா. சரிங்க, இப்போ நான் இப்படி கேட்குறேன், வேற ஏதோ ஒரு மேஜிக் வாண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம வேல்ஸ்ல இருக்கிற நம்ம டார்லிங்ஸ்க்கு நீங்க ஒரு வரம் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன வரம் கொடுப்பீங்க? பெண்களுக்கு ஒண்ணு பசங்களுக்கு ஒண்ணு அப்படி கொடுங்களேன் பிரிச்சு. Each one take one. எல்லாருக்கும் the job that they want ஆ. and the package that they want they should get. அவங்க என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அது வந்துடணும். அது மட்டும் என்ன இல்ல. salary package expect பண்றாங்களோ அது Wow. கிடைக்கணும். என்ன salary என்ன ஜாப் ஆசைப்படுறாங்களோ அது கிடைச்சிடணும். ஆமா. சூப்பர். நல்லா இருக்கே. வேற லைஃப் ரிலேட்டடா வேற ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம்ல யாரையோ ஒருத்தரை பாக்குறோம், அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் அதுல சின்ன சின்ன பவர்ஸ்லாம் வேஸ்ட். அப்படி சொல்லுங்க, அது தெரியாம தான் இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்றேன் இன்ஸ்டால. பெருசா கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ எல்லாரும் எல்லா இடத்துலயும் சொன்னது என்னன்னா 100 இல்ல 200 இல்ல 300 கோடி அப்படின்னு சொல்றப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்து அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா முதலாவதாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், அதுவும் அவங்க நடிச்சது 300 crores மேல கலெக்ஷன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல். கைத்தட்டல் கொடுத்துடலாம் இப்ப கல்யாணி. எஸ், இவ்வளவு சாதனைகள் நடந்திருக்கு. அப்புறம் அடுத்தது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட எப்ப நாங்க உங்களை பார்க்கலாம், என்ன மாதிரியான படங்கள்ல பார்க்கலாம்? Well, already Genie final stages Yes. of productionல இருக்கு. சூப்பர். So கூடி சீக்கிரம் it is genuinely a different kind of film. அது கண்டிப்பா I can tell you that. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு I'm hoping. Actually அந்த என்கிட்ட song கேட்கணும் ரிலீஸ் எப்போன்னு. வாங்க வாங்க ப்ளீஸ். ரிலீஸ் எப்போன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சீக்கிரமா பண்ணிடலாம். டெஃபினெட்லி திஸ் இயர். சரி, ரிலீஸ் நாள் வந்து காலேஜ்க்கு ஆஃப் கொடுப்பீங்களா? ஹாலிடே. நீங்க சொன்னா கொடுத்துடலாம். ஹாலிடே. கண்டிப்பா பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஹாஃப் டே கொடுங்க, எல்லாரும் போய் படம் பார்க்கட்டும். டன் பண்ணிடலாம். ஓகே, awesome. And the Guys, song நான் ஒரு ஹாஃப் டே வாங்கி கொடுத்திருக்கேன், அதுக்காவது you guys have to come watch the film, okay? இல்லங்க, நீங்க ஒன்னு யோசிக்கணும், வேல்ஸ் எடுக்கிற படத்துக்குலாம் காலேஜ் லீவ் கொடுக்கணும்னா நாங்க பாதி நாள் லீவ் தான் கொடுக்கணும். அப்படி பண்ண முடியாது. பட் நம்ம இங்க வந்து ஒரு பெரிய லான்ச் வைப்போம், கொண்டாடுவோம், செலிப்ரேட் ஆமா பண்ணுவோம். கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா பாதி நாள் ஷூட்டிங், பாதி நாள் ஹாலிடே, படம் ரிலீஸ்னா லைனா வந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் கரெக்ட் தான். அது நாங்க எப்படி அகாமடேட் பண்ண முடியுமோ பண்ணி தந்துறோம் ப்ரொடியூசர் மேம். ஆமா, இப்போ எவ்ரி இயர் கல்யாணி தான் கெஸ்டா வரணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்துருவாங்க. ஆமா, அதெல்லாம் ஷார்ப்பா வந்துருவேன். சூப்பர். அண்ட் அந்த சாங்ல கூட ரொம்ப அழகா ஆடி இருந்தீங்க கல்யாணி. வெரி Thank நைஸ். you so, ஜீனி so படத்துல much. வேற என்ன விஜய்? ஒண்ணே ஒண்ணுதாங்க, உங்ககிட்ட பர்சனலா உங்ககிட்ட ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆசை. சென்னையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா எது சொல்லுவீங்க? ஏன்னா நாங்க என்ன அமெரிக்கான்றீங்க, கேரளான்றீங்க, நாங்க கேரளா வந்து உங்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். சென்னை வந்தா நீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க? பிடிச்ச இடம்? Guys, சென்னை தான் என் வீடு. ஆமா, இங்க தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்க தான். அப்படியா மேடம்? ஆமா. இப்ப பாருங்க மேடம், கேரளான்னு ஒருத்தர் எழுதிருக்கா மேடம், ஒருவேளை அவரு கேரளான்னு நினைக்கிறேன். So சென்னையில I think my favorite place என் வீடு தான். But if you have to ask me one more place, I like Cosmos Milo. So that is there's a chance that if you go there at 2 o'clock in the morning you'll see me. Wow. சொல்லிட்டீங்கல, Exactly. ஃபுல் டீமே அங்க தான் போறாங்க. கட் பண்ணா மைலோக்கு எவ்வளவு பெரிய லைன் நிக்குது மட்டும் பாருங்க. அங்க அண்ட் எப்பவுமே லைன் இருக்கும். ஆமா. ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க வந்ததற்கும் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? Just thank you. ഇവിടെ ഇരിക്കുന്ന മലയാളികൾക്ക് ഒരു എക്സ്ട്രാ ഹായ്. Just big thank you for everything, for the kindness, for the love and the energy today. Thank you. தெலுங்கு எத்தனை பேரு? அதுலயும் ஹாய் சொல்லிடுங்க ஒரு. అందరికీ నమస్కారం. இங்க பெரிய தெலுங்கு crowd இல்லன்னு நினைக்கிறேன். மலையாளி இங்க இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்கன்றது தெரியுது. அந்தரிக்கு நமஸ்காரம், எந்துக்கோ லட்டு, இந்திக்கு மகா பிரசாதம், அத்தனையும் கவர் பண்ணுவோம். தெலுங்கு, மலையாளம், கன்னடா எதுவாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸா நாங்க யூனைட் ஆயிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் சேர்ந்து எஸ் உங்களை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நட்சத்திராக வந்ததற்கு வேல்ஸோட என்டையர் ஃபேமிலி சார்பாக தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். Thank you. கல்யாணிக்கு ஒரு தேங்க்யூ அண்ட் பை பை சொல்லிடலாம். பவர் கண்ணால அவன் பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி, தான் முடிஞ்சது ஜோலி. கலரு கண்ணாடி அவன் மினுக்கிற பாடி, அடி அந்த பல்டி, அடி அடிச்சது ஜல்தி.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.